ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து வாழைக்காய் வறுவலில் ஒரு டைப் நான் சொல்லித்தரேன். இது வந்து பொடிமாஸ் டைப். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக இது மாதிரி நறுக்கிக்கோங்க. தோல் சீவி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கருக்காமல் இருக்கும். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 2 தேங்காய் வந்து கடைசியாக கொஞ்சம் அரைச்சி தூவி விடுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் போட்டு தாளிச்சிடலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டுடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் செவக்கட்டும் பருப்பு. பாருங்கள், உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க. அதில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. புளி, கருவேப்பிலை இதோட போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் ஹாஃப் பாயில் இருந்தால் போதும். இப்போ இந்த வாழைக்காயை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அடியிலேருந்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியமுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இதில் லேசாக சாம்பார் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒரே ஒரு ரெட் சில்லி மட்டும் தாளிச்சிருக்கோம், அது சும்மா ஒரு வாசனைக்கு தான். இதுதான் இப்போ காரத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ உப்புக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு தூவி வச்சுங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இது லேசாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க. வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அடியிலேருந்து எடுத்து வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. அதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் பூவை தூவி விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் போட்டு தூவி விட்டுருங்க. இதை வந்து தாளிக்கும் போது துளி சோம்பு கூட போட்டு தாளிச்சிடலாம். அது ஒரு மாதிரி மசாலா ஸ்மெல் கொடுக்கும். இன்றைக்கி நான் அது போடல. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தான் போட்டு தாளிச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக போட்டு நறுக்கி தாளிச்சிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். வாழைக்காயை போட்டு சாம்பார் மிளகாத்தூள், உப்பு போட்டு தூவிட்டோம். கொஞ்சம் லேசாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம். காய் வெந்தோடனே தேங்காய் துருவலை போட்டு கிளறி இறக்கிடுறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வாழைக்காய் வறுவல் பொடிமாஸ் ரெடி. ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கருவேப்பிலை தூவி கார்னிஷ் பண்ணிடுங்க.